மத்திய அரசை ஒன்றிய அரசு என திமுக அழைக்க தொடங்கிய பிறகே ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதல் நிலவ தொடங்கியதாக மராட்டிய மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ராதாகிருஷ்ணன், ஒன்றிய அரசு என விழிக்கும் போக்கை திமுக அரசு கைவிடவில்லை என்றால் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்பது போல் மாநில அரசுகள் எல்லாம் பஞ்சாயத்து அரசுகளாக மாறிவிடும் என எச்சரிக்கை விடுத்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது புதிதாக ஒன்றிய அரசு என்று சொல்வதன் காரணமாக ஒரு வேற்றுமை உணர்வு விதைக்கப்படுகிறது. அதுதான் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கை உருவாக்கியதற்கு முழு முதற் காரணம் என்று நான் கருதுகிறேன். மாநில அரசு ஒன்றிய அரசு என்று சொல்லுகின்ற போக்கை கைவிட வேண்டும். பாரத தேசம் ஒன்றான ஒற்றுமையான நாடு என்பதை நாம் எல்லோரும் பறைசாற்றணும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டும். ஒன்றிய அரசு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை மாநில அரசுகள் எல்லாம் பஞ்சாயத்து அரசுகள். தமிழகத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களின் தோல்விக்கு ஊழல்தான் காரணம் என குற்றம் சாட்டிய ராதாகிருஷ்ணன், கேரளாவில் துணைவேந்தர்களை நியமிக்கும் உரிமை ஆளுநருக்கு உள்ளதாக நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளதை குறிப்பிட்டு, துணைவேந்தர் நியமனம் என்பது ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றார். கூட்டுறவு இயக்கம் தமிழகத்திலே மிக வெற்றிகரமான இயக்கமாகத்தான் தொடங்கியது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் தொடர் தோல்விகளை தழுவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதில் இருக்கின்ற ஊழல் தான் காரணம். என்னை பொறுத்தளவில் துணைவேந்தர்களுடைய நியமனம் என்பது ஆளுநர்களுடைய உரிமைக்கு அதிகாரத்துக்கும் உட்பட்டதுதான். அதுல தேவையற்ற மாற்றத்தை செய்யக்கூடாது என்று நான் கருதுகிறேன்.